ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ மாடி தோட்டத்தில் பறித்த செங்கீரையில் ஒரு துவரம் செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து இப்போல்லாம் கூழுக்கு மாறிட்டோம், வெயில் காலங்கிறதுனால. ஸோ அதனால் கீரை, அப்புறம் ஏதாவது ஒரு ஊறுகாய், அதுக்கப்புறம் ஒரு பொரியல் இருக்குங்க. இன்றைக்கி வந்து அதனால் கீரை வந்து கொஞ்சமாக தான் பறிப்போம், 2 பேருங்கிறதுனால. ஸோ செங்கீரை வந்து ஒரு 4-5 தளிர்கள் வந்து நம்ம பறிச்சிட்டு வந்தோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மேலே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக நம்ம வந்து அதுக்கு தேவையான ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக இது ஒரு அரசியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா மையாக தண்ணி விட்டுலாம் அரைக்கக்கூடாது. ஒரு சுற்றி இப்படி சுற்றிட்டு அப்படி வந்துடணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் எப்போவும் மண் பாத்திரம் தான். ஸோ அந்த மண் பாத்திரத்தில் ஆயில் விட வேண்டாம், எதுவுமே போட வேண்டாம், கடுகு எதுவும் போட மாட்டேன். அப்படியே அந்த கீரையை நம்ம பாத்திரத்தில் வச்சு ஒரு 2-3 வதக்கணும். சிம்லேயே வச்சு அதுக்குள்ளே இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடுவேனா, அப்படியே இந்த மசாலாவை அது மேலே போட்டு அப்படியே வந்து மூடி வச்சிடணும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அப்படியே எடுத்து பார்த்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கீரைக்கு வந்து ரொம்ப உப்பு போடக்கூடாது, ஏன்னா அது வதங்கும்போது குறையானோன்னா உப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிடும். இப்படி வதக்கும் போதே வந்து அப்படி சுருங்கி இத்தனோண்டு போயிடும். அதில் இருக்கிற தண்ணி, அந்த கீரையிலேருந்து ஒரு தண்ணி அப்படி வரும்ல, அதுலேயே அது இத்தனை கம்மியாயிடும். பாருங்கள், எவ்வளோ கம்மியாயிடுச்சு. பாத்திரம் நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சுல. இப்போ வந்து ஒரே ஒரு பல்ஸ் அப்படி சித்தி அப்படி நான் கொண்டு வந்துட்டேன். அப்படி 1-2 அந்த என்ன சொல்கிறது, பச்சை மிளகாய் வந்து அப்படி 1-2 அரைஞ்சிருக்கிறோம், அவ்வளோதான். இது மேலே அப்படி போட்டு வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வச்சுருக்க வேண்டியதான். அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கீரை பொரியல் மாதிரி வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். தாளிக்கிறது அதெல்லாம் முதல்ல பண்ணவே மாட்டேன். கடைசியாக ஒன்று பண்ணுவேன், அதுதாங்க இதில் ரொம்ப மாசான டேஸ்ட்டை கொடுக்குறது. அதுவும் வந்து ஆர்கானிக்காக நம்ம இது பண்ணுறோம் பார்த்திங்களா, அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் முதல்ல மூடி வைக்கிறோம். இப்போ தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் மூடி வைக்கிறோம்ல, இதுலேயே இந்த மசால் வாடையெல்லாம் போயிடும். இப்போ நம்ம கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆயில். என்ன ஆயில் அப்படின்னா தேங்காய் எண்ணெய். இவ்வளோதாங்க. ஒரு 2 டிராப்ஸ் தேங்காய் எண்ணெய் விட்டு இப்படி கிளறி இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமாக இருக்கும். கீரை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படி செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு மாதிரி செய்யவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம் இந்த கீரையை போட்டு விரவி அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. அப்புறம் நம்ம கூழ், இப்போல்லாம் நம்ம வந்து கேப்பக்கூழ், கம்மங்கூழ், இன்றைக்கி வந்து சிவப்பு கவுனி கூழ், இப்படி டெய்லி கூழ் தான் மத்தியானம் சாப்பிட்றோமா. சாதம்லாம் வைக்கிறது இல்லை. நாங்கள் எப்போவுமே வந்து மார்ச்லேருந்து ஏப்ரல், மே மாதம் வரைக்கும் 3 மாதம் எங்கள் வீட்டில் சாதமே சமைக்கிறது இல்லை. மத்தியானத்துக்கு கூழ் தான் குடிப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன். கூழ் குடிக்கும்போது இந்த ஒரு மாதிரி வெயில்னால ஒரு மாதிரி இருக்கும்ல, ஹீட், அந்த மாதிரி இல்லாமல் பாடி வந்து ஒரு மாதிரி ஏசிக்குள்ளே உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய்.